மதுரையில் திராவிடர் பெரியார் கழகத்தின் தலைவர் அமுதன் தலைமையில் ஜாதி மறுப்பாளர்கள் சங்கமம் நடைபெற்றது. மதுரை கே நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சாதி மறுப்பாளர்கள் சங்கமத்தில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன், ராட்சசி திரைப்பட இயக்குனர் கௌதமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். மேலும் ஆதித்தமிழர் கட்சி தலைவர் கூறியதாவது: இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்து பல ஆண்டுகள் கடந்தும் புல்லட்டில் சென்றதற்காக கொலை முயற்சியில் ஈடுபட்ட செயல் மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அம்பேத்கர், மார்க்ஸ், பெரியார் இயக்கங்கள் மட்டுமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு குரல் கொடுத்து வருகின்றது என்றும் அரசியல் ரீதியாகத்தான் அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்றும் கூறினார். காலம் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்பட்ட மக்கள் அவலங்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு குரல் கொடுப்பவர்களாக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எவரும் வாய் திறப்பதே இல்லை. மாறாக யார் வாய் திறப்பார்கள் என்று சொன்னால், இங்கிருக்கின்ற பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், மார்க்ஸ் இயக்கங்கள், இவர்கள் தான் தொடர்ந்து களத்தில் இயங்கக்கூடியவர்கள். சீமானை பொறுத்தமட்டில் ஒரு கூலிக்காக மாரடிக்கிறவர்களை பொறுத்தமட்டில் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்வதிலிருந்துதான் நாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை, படிப்புரையை அவர்களுக்கு கொடுக்க முடியும்.